முதலாவது ஆரம்ப கட்ட அடித்தளம்னா இது வந்து. அப்ப ஆல்ரெடி ஒரு பேட்ச் ஒன்று நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அந்த பேட்ச்ல நிறைய பேர் அச்சீவ் பண்ணி இருந்தாங்க. இது செகண்ட் பேட்ச், உங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. அப்ப இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நீங்க விட்டுறாதீங்க. இதை ஈஸியா நினைக்காதீங்க. இந்த ஒரு இடத்துக்காக தான் நம்ம 55 வயசு வரைக்கும் வாழ்க்கையில கஷ்டப்படுற வந்து இந்த காசு உழைக்கிறதுக்காக. ஆனா இந்த டைம் நம்ம சரியா இதை நம்ம உணர்ந்து கரெக்டா போட்டு விபி அருண்ஜோதி சொல்ற விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணி என்னென்ன செய்யணும்ன்றதை நம்ம கரெக்டா பண்ணிட்டாலே போதும், நமக்கு பெரிய ஒரு ரிசல்ட் ஒன்று கிடைக்கிறதுக்கான மிகப்பெரிய சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிருக்கு. அதனால நான் உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்றேன் என்னன்னு சொல்லி சொன்னா, இது வந்து சாதாரணமான ஒன் வே கம்யூனிகேஷன் கோல் மீட்டிங் கிடையாது வந்து. இது வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா, கலந்து ரெண்டு பேரும் கதைக்கிறது வந்து. சம்டைம் விபி அருண்ஜோதி கேட்பாரு கேள்வி, நீங்க எந்த விதமான பயம் இல்லாம உங்களோட கேள்விகளை எங்க கேட்கலாம். அதாவது கேள்வின்னு சொன்னா மீனிங் டிரெக்ட் சேல் செய்ய போகல, இல்லாட்டி இதுக்கு நிறைய ப்ராசஸ் நடக்கும் வந்து, கோல் பண்ணி கதைச்சு காட்டுவாரு. அதனால சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த சந்தர்ப்பத்தை எடுங்க வந்து. வரும்போது ஒன்னு டைமுக்கு நீங்க எல்லாருமே வந்துருங்க, சரிதானே? இது இந்த ஒவ்வொரு சாட்டர்டேயும் நடக்க போற ஒரு ப்ரோக்ராம் வந்து 100% ஓப்பன் மைண்ட் செட்ல இருங்க. அதே மாதிரி உங்களோட வீடியோஸ் எல்லாருமே ஒன் பண்ணிருங்க. அப்பதான் வி பார்ட்னர் அருண்ஜோதிக்கு தெரியும் யார் யார் இங்க இருக்கிறாங்கன்னு சொல்றது வந்து. எந்த ஒரு சமயத்திலயும் வீடியோ ஆஃப் பண்ண வேணாம், சரிதானே? அதே மாதிரிதான் கட்டாயமா நீங்க ஒரு கொப்பி பென் வச்சுக்கொள்ளணும் வந்து, சரிதானே? படிக்கிற விஷயங்களை எந்தெந்த விஷயத்த நோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த விஷயங்களை என்ன செய்யுங்க வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரோக்ராம் முடிய வரைக்கும் வீடியோ ஒன்லயே இருங்க வந்து, சரிதானே? அப்பதான் இதுல ப்ராசஸ் வந்து கரெக்டா விளங்கும். 100% நம்ம சீரியஸா இருப்போம். கிடைச்சிருக்க சான்ஸ், நான் பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் நான் ஆல்ரெடி நிறைய பேர் இது சம்பந்தமா கதைச்சிருந்தேன். அப்ப நான் பெரிய டைம் எடுக்காம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு தந்த டைட்டன் டைரக்டரையும் வி பார்ட்னர் அருண்ஜோதி அவருக்கு இந்த டிஜிட்டல் ஸ்கிரீனை நான் கொடுக்கலான்னு யோசிக்கிறேன் வந்து. அப்ப அன்போட எங்களுடைய வி பார்ட்னர் அருண்ஜோதிக்கு நான் வரவேற்கிறேன் இந்த சூம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு வந்து. விபி அருண். Okay. Okay. Gopi, can you check if it is being recorded? Yeah, recording, VP. Recording ஆகுதுல்ல? Okay. Okay, very good. அப்போ வந்து இந்த செஷன் நாம தமிழ்ல தான் பண்ண போறோம். அப்ப இந்த 10 டிரெக்ட்ஸ் சேலஞ்ச் முடியறதுக்குள்ள ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு, நீங்க இந்த ப்ராஸ்பெக்டிங் அந்த 10 டிரெக்ட்ஸை பண்றதுல நீங்க எக்ஸ்பர்ட் ஆகி மாறுவீங்க. ரெண்டாவது, உங்க தமிழே நீங்க மறந்துடுவீங்க என்னோட தமிழ் கேட்டு. ஸோ ரெண்டும் ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சேலஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை எல்லாரையும் நான் இதுக்கு வெல்கம் பண்றேன். இந்த சேலஞ்சில், இந்த குரூப்ல. இது வந்து செகண்ட் பேட்ச். இப்போ இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம 44th வீக்ல இருந்து இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது 48th வீக் வரைக்கும் போகும். அப்போ 5 வீக் டோட்டலி. அதாவது நீங்க 44th வீக்ல ஏதாவது டைரக்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதுவும் இதுல கவுண்ட் ஆகும். அப்போ அக்டோபர் 24ல இருந்து நவம்பர் 27 வரைக்கும் 30 நாளுக்கு மேல இருக்கு. அப்ப இதுல சேலஞ்ச் என்னன்னா 10 டிரெக்ட் மினிமம். ஓகே, அது ஒரு டிரெக்டும் வந்து மினிமம் 1000 பிவி, 1000 பிவியும் ஒரு 50 ஆர்எஸ்பியும் இதை வச்சு சைன் அப் பண்ணணும். அப்போ அதுதான் சேலஞ்சு. இப்போ இந்த சேலஞ்சு குரூப், அதை பத்தி நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தரேன் உங்களுக்கு. இது நம்ம வந்து ஃபேஸ்புக்ல உருவாக்குற ஒரு குரூப். அந்த ஃபேஸ்புக்ல நீங்க எல்லாரும் மெம்பர் ஆகணும். உங்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்கும். இதுக்குள்ள நீங்க எல்லாரும் அதுக்குள்ள மெம்பர் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுல தான் ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் ஆகும். அப்ப நான் வந்து இதுல 2 விதமான ட்ரைனிங்ஸ் பண்ணுவேன். ஒன்னு வந்து இந்த மாதிரி லைவ் கால்ஸ் பண்ணுவேன். அதுவும் அந்த குரூப்ல அப்லோட் ஆகும். இப்போ உங்களால ஏதாவது லைவ் கால் வரல முடியலன்னா, அது மிஸ் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ஃபேமிலியில ஏதாவது எமர்ஜென்சி இல்லாட்டி
பவர் ஃபெயிலியர் எந்த விஷயத்தினாலும் அதுல லைவ் கால்ல அட்டென்ட் பண்ண முடியலன்னா அது அதுல அப்லோட் ஆகும். ஓகே. ரெண்டாவது இந்த லைவ் அல்லாம நான் ரெக்கார்ட் பண்ணி ட்ரைனிங்கை அதுல அப்லோட் பண்ணுவேன். ஓகே. அந்த 2 விதமான ட்ரைனிங்ஸும் உங்களுக்கு அதுல கிடைக்கும். இப்போ இந்த ஆல்ரெடி நான் அதுல 2 ட்ரைனிங் வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி இருக்கேன். ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் வெல்கம் வீடியோ இருக்கு. வெல்கம் வீடியோ தமிழ்ல இப்பதான் நம்ம பண்றோம். அப்ப இதுக்கப்புறம் அதுல வெல்கம் வீடியோன்ற செக்ஷன்ல வரும். அப்போ குரூப்புக்கு போன உடனே இந்த ஃபேஸ்புக் குரூப்புக்கு போன உடனே நீங்க அதுல யூனிட்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா யூனிட்ஸ்னு ஒரு இது இருக்கும். அதுல கிளிக் பண்ணா இந்த ஃபுல் வீடியோஸும் அதுல வரும். ஓகே. ஒரு ஆர்டரா வரும். அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல வெல்கம் வீடியோஸ் இருக்கு. செகண்ட் யூனிட்ல தான் அந்த ட்ரைனிங் வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. அப்ப செகண்ட் யூனிட்ல நான் 2 வீடியோஸ் போட்டிருக்கேன் மைண்ட் செட் ரிலேட்டடா. ஓகே. அப்ப அது நம்ம இந்த 10 டிரெக்ட்ஸ் பண்றதுக்கு ஃபவுண்டேஷனா தேவையான மைண்ட் செட் அதை பத்தி நான் அதுல டிஸ்கஸ் பண்றேன். அந்த மைண்ட் செட் எப்படி உங்களுக்குள்ள உருவாக்குறது அதை பத்தி நான் அதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல அந்த மைண்ட் செட்டை பத்தி இருக்கிற ட்ரைனிங் ஒரு தியரிட்டிக்கல் ட்ரைனிங் இல்லை, அது கம்ப்ளீட்லி பிராக்டிக்கல். அதாவது உங்களுக்குள்ள எந்த விதமான தாட்ஸ் இருக்கணும், அந்த தாட்ஸ் இருந்தா எந்த விதமான பிலீவ்ஸ் இருக்கும், அந்த பிலீவ்ஸ் இருந்தா எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் உங்களால பண்ண முடியும், அந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணி அதுல போட்டிருக்கேன். ஓகே. ஸோ உங்களுக்கு சில வேளை நல்லா தெரியும். அதாவது நம்ம ஒரு ஆக்டிவிட்டியில ஒழுங்கா ரிசல்ட் கிடைக்கலன்னா அது அந்த ஆக்டிவிட்டி எப்படி பண்றதுன்றது ஒரு விஷயம், கரெக்டா, அது இம்ப்ரூவ் பண்ணும். ஆனா அந்த ஆக்டிவிட்டி அந்த தப்பான முறையில பண்றதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனல் ரீசன் கூட இருக்கு. அதுதான் நம்ம மைண்ட் செட். ஓகே. இப்போ டைரக்ட் பண்ணாம இருக்கிறவங்களோட மைண்ட் செட் அது அவங்களுக்கு பயமா இருக்கும், இல்லாட்டி மத்தவங்க ஜாயின் பண்ணுவாங்களா இல்லையாங்களான்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன், பயம், இந்த மாதிரி ஒரு தாட்ஸும் மைண்ட் செட்டும் வச்சு அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்காது. அது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டைரக்ஷன் நல்லா பண்றவங்க, நல்ல டைரக்ஷன் எண்ணம் மட்டும் இல்ல, ரொம்ப எண்ணத்துல டைரக்ட் பண்றவங்க மட்டும் இல்ல, அந்த டைரக்ட் ஒழுங்கா நல்ல குவாலிட்டி டைரக்ட் எடுக்கிறவங்களோட மைண்ட் செட் பாத்தீங்கன்னா அது டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே. அப்போ ரொம்ப ஆளுங்க செய்யற மிஸ்டேக் என்னன்னா அவங்க அந்த ஆக்டிவிட்டி மட்டும் இது எப்படி பண்றது, நான் எந்த மாதிரி கதைக்கிறது, எந்த கரெக்டான எப்படி ஸ்கிரிப்ட் பண்றது, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்றேன், அது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் தான். ஆனா அது இப்ப நல்ல பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் கிடைச்சா கூட இந்த மாதிரி மைண்ட் செட்ல ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேர்ட்ஸுக்கு பவர் இருக்காது. ஓகே. அப்ப ரெண்டும் நாம இதுல இம்ப்ரூவ் பண்ணணும். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸ் போட்டிருக்கிறது கம்ப்ளீட்லி மைண்ட் செட்டை பத்தி, எந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க வரணும் அந்த மாதிரி. ஓகே. அதுக்கப்புறம் அந்த மைண்ட் செட்டை பத்தி இன்னொரு தப்பான ஒரு யோசனை ஆளுங்களுக்குள்ள இருக்கிறது என்னன்னா, இப்ப எனக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு வேணும்னா உங்க மைண்ட் செட் இப்படியே ஒரு செகண்ட்ல கூட சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. அப்ப அந்த மைண்ட் செட் சேஞ்ச் ஆகுறதுக்கு எனக்கு 1 மாசம் ஆகும், இல்லாட்டி 2 மாசம் ஆகும், இல்லாட்டி ஒரு வருஷம் ஆகும், அப்படியெல்லாம் ஆக தேவையில்லை. ஓகே. ஆகலாம், பட் அதுக்கு தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா ஈவன் ஒரு நாளைக்குள்ள கூட, ஒரு நிமிஷத்துக்குள்ள கூட அந்த மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த ஒரு யோசனை உள்ள வச்சுக்காதீங்க, மைண்ட் செட் சேஞ்ச் ஆகுறதுக்கு எனக்கு அவ்வளவு டைம் ஆகும்ன்றது. ஸோ இந்த குரூப்ல, இப்போ இந்த D10 குரூப்ல நீங்க இருக்கீங்க, 10 டிரெக்ட்ஸ் குரூப் நாம சொல்றது, இதுல கலந்துக்கிறதுல ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு என்னன்னா, இந்த ஒரு 1 மந்த் 30 டேஸுக்கு மோஸ்ட் ப்ராபப்லி அதுக்கு மேலேயும் இருக்கும். ஆனா கண்டிப்பா இந்த 30 டேஸுக்கு உங்களுக்கு என்னோட டு மீ யூ ஹேவ் டைரக்ட் ஆக்சஸ். உங்களுக்கு அந்த டைரக்ட் ஆக்சஸ் இருக்கு என்கிட்ட. ஓகே. அப்போ
ஏதாவது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட், கன்ஃபியூஷன் இல்லாட்டி அந்த மாதிரி பண்ணிட்டும் ரிசல்ட் கிடைக்கல, அந்த மாதிரி பிரச்சனை அது ஏதாவது இருந்தா உங்களுக்கு டைரக்ட்லி என்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஓகே, 2 விதமா கேட்கலாம். ஒன்னு வந்து அந்த ஃபேஸ்புக் குரூப்லயே கொஸ்டின் போடலாம், அந்த வீடியோ கீழே எந்த வீடியோ ரிலேட்டட் கேள்வின்றது அந்த வீடியோ கீழேயே கமெண்டா கேள்வி போடலாம். அந்த கேள்வி வந்து எந்த லாங்குவேஜ்லயும் போடலாம், தமிழ்ல கூட போடலாம். நான் அது எப்படியாவது ரீட் பண்ணி நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பேன். ஓகே, இப்போ காமனா அந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்குன்னா உங்களுக்குள்ள, அது எப்படி நான் அந்த பப்ளிக்லி கேட்கிற மாதிரி கேள்வி இல்லை இது, அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு நான் அதுல ஒரு லிங்க் போடுவேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்ப நீங்க இதுல அப்ளை பண்றதுக்கு ஃபார்ம் சப்மிட் பண்ணீங்க தானே, அந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும், ஒரு ஃபார்ம். ஓகே, அந்த ஃபார்ம்ல உங்க பேரும் உங்க குவெஸ்டினும் போட்டுட்டீங்கன்னா அது எனக்கு மட்டும்தான் பார்க்க முடியும். அப்ப நான் அந்த குவெஸ்டினுக்கு ஆன்சர் கொடுப்பேன். ஓகே, அந்த ஆன்சர் வந்து காமனா தான் கொடுப்பேன். ஃபேஸ்புக் குரூப்ல வீடியோ மூலமா இல்லாட்டி வேற ஏதாவது மூலமா நான் கொடுப்பேன். ஆனா உங்க பேரும் அதுல நீங்க போட்டிருக்கிற ஆளுங்களோட பேரும் நான் அதுல போட மாட்டேன். பட் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பொதுவா தான் எல்லாருக்கும் தெரியற மாதிரி, எல்லாருக்கும் பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி தான் கொடுப்பேன். ஓகே, இப்ப இந்த மாதிரி 2 விதமா உங்களுக்கு என்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். 3வது ஒரு விதம்னா, இப்போ இந்த கால்ஸ் இருக்கும். இது இந்த ட்ரைனிங் வீடியோ எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வீக்லி 2-3 டைம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் குரூப் கூட நான் லைவ் கால் பண்ணுவேன். அது வந்து ட்ரைனிங் கால் இல்லை, அதுக்கு பேரு சொல்றது வந்து கோச்சிங் கால்ன்றது. அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு இந்த ஐடியா, இந்த மெத்தட் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வர்ற அந்த டிஃபிகல்ட்டி, பிரச்சனை, அவங்க இந்த மாதிரி அப்ஜெக்ஷன் கொடுத்தாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும், இல்லாட்டி நான் நீங்க சொன்ன மாதிரி நான் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணேன், ஆனா அதுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கல எனக்கு, அப்ப நான் அது வேற என்ன பண்ணணும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டைரக்டா கேட்கலாம் உங்களுக்கு. ஓகே, சோ அதுக்கு நான் வந்து இந்த லைவ் கால், ஜூம் லைவ் கால்ஸ் மூலமா அந்த கோச்சிங் கால்ஸ் இல்லாட்டி இம்ப்ளிமெண்டேஷன் கால்ஸ் சொல்ற மாதிரி நான் உங்களை கைட் பண்ணுவேன். ஓகே, சோ இதுல நீங்க கலந்துக்கிறதுல உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் அது மட்டும், அந்த வீடியோ பாக்குறது ட்ரைனிங் மட்டும் இல்ல. ஓகே, ட்ரைனிங்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா ட்ரைனிங்ஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கூட வர்ற டிஃபிகல்டிஸ் உங்களுக்கு எங்கிட்ட கேட்கலாம். இப்ப எங்கிட்ட மட்டும் இல்ல, உங்க ஒர்க்கிங் அப்ளைன்ஸ் இருக்காங்க. ஓகே, உங்க டீம்ல இருக்கிற ஒர்க்கிங் அப்ளைன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் இத பத்தி நல்லா நாலேஜ் இருக்கு, அவங்க கிட்டயும் கேட்கலாம். ஓகே, அவங்களும் இதுக்கு முன்னாடி இருந்த சேலஞ்சிலையும் கலந்துருக்காங்க, எங்கிட்ட இன்னும் அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ் கூட கிடைச்சிருக்கு. அப்ப அவங்க கிட்டயும் கேட்கலாம் உங்களுக்கு. ஓகே, அவங்க கிட்ட கேட்கலாம், அவங்களோட ஆன்சர் எடுக்கலாம். அதுக்கப்புறம் தேவைன்னா எங்கிட்டையும் கேட்கலாம், எங்கிட்டையும் ஆன்சர் எடுக்கலாம். இந்த நம்ம இதுல வர்ற சிச்சுவேஷன்ஸ், உங்களுக்கு இந்த சேலஞ்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வர்ற சிச்சுவேஷன்ஸுக்கு ஒரு கரெக்டான ஆன்சர்ன்றது விட இம்பார்ட்டன்ட் என்னன்னா, டிஃப்ரெண்ட் ஆளுங்களோட, பலவிதமான ஆளுங்களோட, உங்க அப்ளைன்ஸ் இருக்கிற பலவிதமான ஆளுங்களோட அவங்களோட அப்ரோச் வச்சுட்டு கிடைக்கிற ஆன்சர்ஸ், அது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது இப்போ நாம இதுல வர்ற சிச்சுவேஷன்ஸ் வந்து, இப்போ ஒரு கணக்கு எக்ஸாம் மாதிரி 2+2 எவ்வளோன்ற மாதிரி சிச்சுவேஷன் இல்ல. அது கரெக்ட் தானே? 2+2 4, அது யாருக்கிட்ட கேட்டாலும் அதுதான் கரெக்ட் ஆன்சர், அதுதான். பட் சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது ஒரு ப்ராஸ்பெக்ட் கிட்ட கதைக்கிற சிச்சுவேஷன், இல்லாட்டி அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ற சிச்சுவேஷன், அதுல வந்து பல விதமான அப்ரோச்சஸ் இருக்கு. சோ உங்க ஒரு அப்ளைன் கிட்ட கேட்டா அவங்களோட வியூ பாயிண்ட்ல இருக்கிற இது கொடுப்பாங்க, வேற ஆளுக்கிட்ட வேற வியூ பாயிண்ட்ல இருக்கிறவங்க கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அது வந்து அதோட பெட்டரான ஒரு ரிசல்ட். ஓகே, சோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ், ஒரு என்வாயன்மெண்ட் இந்த சேலஞ்சில கிரியேட் பண்ணி இருக்கு. ஓகே, அப்போ நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன், சொல்ற மெயின் விஷயம் என்னன்னா,
இதுல ட்ரைனிங் வீடியோஸ் வந்து இந்த ஹோல் ப்ரோக்ராம்ல ஒரு 10-20% தான் அது. அந்த ட்ரைனிங் வீடியோஸே ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஓகே, அது ரொம்ப எஃபெக்டிவ். நீங்க இது வரைக்கும் தெரியாம இருக்கிற ரொம்ப விஷயங்க நீங்க அதுல லேர்ன் பண்ணலாம். ஆனா இந்த ஹோல் சேலஞ்சில் நமக்கு இருக்கிற கோல் வந்து நீங்க எப்படியாவது 10 டைரக்டா சைன் பண்ணணும்ன்றது இல்லை. ஓகே, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்ல கரெக்டான ப்ராஸ்பெக்ட்ஸை சைன் அப் பண்றதுன்றது தான் இதோட மெயின் கோல். அப்ப அது பண்ணணும்னா உங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு சேஞ்ச் உருவாக்கணும். அந்த சேஞ்ச் என்னன்னா, இப்போ இருக்கிற ஆளை விட ஒரு 30 நாளைக்கு அப்புறம் நீங்க ஒரு டிஃப்ரெண்டான ஆளா மாறணும். அந்த டிஃப்ரெண்டான ஆளு எப்படி இருப்பாங்க? அது எப்படின்னா, உலகத்துல எங்க வேணாலும் போய் யார்கிட்ட வேணாலும் அப்ரோச் பண்ற, அது ஒரு கம்பெனியோட சிஇஓ இருக்கலாம், ஓனரா இருக்கலாம், இல்ல கம்பெனியோட வாட்ச்மேனா இருக்கலாம், யாருக்கிட்டையும் அந்த கனெக்ட் பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க சூட்டபிளான ஆளா இருந்தா அவங்கள இன்வைட் பண்றதுக்கு தேவையான கரேஜும் தைரியமும் பாஸ்டரும் ஸ்கில்லும் இருக்கிற மாதிரி ஒரு ஆளா சேஞ்ச் ஆகணும். இதுதான் நாம இந்த ஹோல் ப்ரோக்ராமுடைய கோல். 10 சைன் அப்ன்றது, 10 டிரெக்ட்ன்றது நீங்க அந்த ஆளா மாறும் போது ஆட்டோமேட்டிக்கலி சைடுல வர்ற ஒரு விஷயம் கண்டிப்பா வரும். ஓகே, அந்த ஆளா மாறும்போது இந்த 10 டைரக்ட் மட்டும் இல்ல, உங்களுக்கு வேணும்னா எல்லா மாசமும் 10 டைரக்ட் பண்ணலாம். ஓகே, சோ அந்த ஆளா மாறுறது தான் நம்ம மெயின் கோல் இதுல. அப்போ எப்படியாவது போய் எப்படியாவது ஒரு 10 டைரக்ட் அச்சீவ் பண்ணி நான் சேலஞ்ச் வின் பண்ணணும்ன்றது ஒரு கோலா இருக்கக்கூடாது. கண்டிப்பா 10 டைரக்ட் அச்சீவ் பண்ணணும். பட் அது பண்ற அந்த மெத்தட் தான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ அப்ப அதனால நான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து அந்த நிழல்ல ஒளிஞ்சிருந்து கத்துக்கிற மாதிரி ஒரு ஆளா மாறக்கூடாது. ஓகே, இதுல இன்வால்வ் ஆகி குவெஸ்டியன்ஸ் கேட்டு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஆளா நீங்க மாறணும் இதுல. ஓகே, இல்லாட்டி நான் எப்படித்தான் கேள்வி கேட்கறது, நான் கேட்டா அது தப்பா ஆடுமா, அது கேள்வி தப்பா இருக்குமா, அந்த மாதிரி ஃபியரை வச்சு நீங்க நான் கேட்க தேவையில்லையே, வேற ஆளுங்க கேட்கிறாங்களே, இல்லாட்டி அந்த ட்ரைனிங்ல நல்லா தானே அவங்க சொல்றாங்க, அப்ப அதுலயே எனக்கு புரியுது, அப்ப ஏன் நான் கேள்வி கேட்கணும்? அந்த மாதிரி அந்த அந்த நிழலுக்குள்ள ஒளிஞ்சு லேர்ன் பண்ற ஒரு ஆளா இல்லாம முன்னுக்கு வந்து தப்பா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் கேள்வி கேட்டு தெரிஞ்சு இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அது ஏன்னா இப்போ உங்களுக்குள்ள ரொம்ப நாலேஜ் கேப் இருக்கு, அதாவது அந்த அறிவுக்கு கேப்ஸ் இருக்கு. ஓகே, அந்த கேப் ஃபில் பண்ணணும்னா அது உங்க எஃபர்ட்ல தான் ஃபில் ஆகும். அப்ப அந்த கேப் எந்த மாதிரினா, இப்போ ஒன்னு யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு டவுன்ல இருக்கீங்க. ஓகே, அந்த டவுன்ல ஒரு 10 ரிவர் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப நீங்க அந்த டவுன்ல ஒரு எண்டில இருக்கு, அது அது அந்த எண்டில இருந்து மத்த எண்டிலுக்கு உங்களுக்கு டிராவல் பண்ணணும். அப்ப டிராவல் பண்ணும்போது இந்த ரிவரை கிராஸ் பண்ணணும். ஓகே, அப்ப அந்த ரிவர் வந்து உங்களோட மைண்டுக்குள்ள இருக்கிற அந்த கேப் மாதிரி, நாலேஜ் உள்ள இருக்கிற கேப் மாதிரி. ஓகே, உங்களுக்கு இங்க அங்க போனது தெரியும், பட் அது எப்படின்றதுக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமா இருக்கலாம். அப்ப அந்த கேப்ஸ் ஓவர் கம் பண்ணணும்னா அந்த பிரிட்ஜ் தான் போடணும், கரெக்டான அந்த ரிவரை கிராஸ் பண்றதுக்கு. அப்ப அந்த ரிவரை கிராஸ் பண்றதுக்கு தேவையான பிரிட்ஜ் நீங்க தான் பில்ட் பண்ணணும். அது எல்லாருக்கும் இருக்கிற அந்த கேப் விவிதமான கேப். எனக்கு இருக்கிற கேப்பும் உங்களுக்கு இருக்கிற கேப்பும் சேம் இல்லை. ஓகே, அப்ப நான் போட்ட பிரிட்ஜ்ல நீங்க தாண்ட முடியாது. உங்க அப்லைனுக்கு இருக்கிற கேப்பும் உங்களுக்கு இருக்கிற கேப்பும் சேம் இல்லை. அப்ப உங்களோட கேப் வந்து உங்களோட, அப்ப நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் அந்த கேப்.
அது நீங்க தான் பிரிட்ஜ் போடணும். அப்ப அந்த பிரிட்ஜ் போடுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் அந்த ட்ரைனிங்ல இருக்கு, ட்ரைனிங் வீடியோஸ்ல இருக்கு. ஓகே, ஆனா அந்த மெட்டீரியல் எல்லாம் எடுத்து அந்த ரிவர் சைடுல போய் நின்று அது பிரிட்ஜ் ஆகாது. பிரிட்ஜ்னா நீங்க தான் அது பண்ணணும். அப்ப அது பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஆயிரக்கணக்கா கேள்விகள் மனசுக்குள்ள வரும். அது போடாம இருந்தா கேள்வியும் வராது. போடாம இருந்தா மெட்டீரியல் இருக்கு, நான் போடணும், எப்பயாவது போடுவேன், சரி இப்ப இல்ல, இந்த 30 நாளுக்குள்ள இல்ல, ஆனா அப்புறம் 60 நாளுக்கு அப்புறம் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்தா அந்த 60 நாளுக்கு அப்புறம் இந்த பிரிட்ஜ் போடும்போது வர்ற கேள்வி ஆன்சர் பண்றதுக்கு யாருமே இருக்காது. ஓகே, சோ அந்த கேப் ஃபில் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த சோ அதுக்கு நீங்க இந்த இன்ஃபர்மேஷன், நாலேஜ் இதெல்லாம் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அந்த கொஸ்டின்ஸ் உங்க மனசுக்குள்ளே வரும். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்தா ஒரு கொஸ்டினும் வராது. ஏன்னா வீடியோஸ் வந்து அந்த மாதிரி உங்களுக்குள்ள அவ்வளவு கொஸ்டின் வராம எல்லா கொஸ்டினும் ஹேண்டில் பண்ற மாதிரி வீடியோஸ். ஆனா கொஸ்டின் வர்றது எப்படி, எப்போ, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு ஆயிரக்கணக்கா கொஸ்டின்ஸ் வரும் மனசுக்குள்ள. அது கிளியர் பண்ணும். அது கிளியர் பண்ணாம இருந்தா அந்த பிரிட்ஜ் உங்களால போட முடியாது. கேள்வி கேட்கறவங்க தான் போடுவாங்க. ஓகே, அப்ப அவங்க கேள்வி கேட்டா அதுவும் உங்களுக்கு இருக்கிற ஒரு கேள்வியா இருக்கலாம். பட் அதை விட வேற கேள்வியும் உங்களுக்குள்ள இருக்கலாம். சோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்க கேப்புக்கு பிரிட்ஜ் போடுற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க கையில தான் இருக்கு. வேற யாராலுமே அது பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு தெரியாது உங்களுக்குள்ள அந்த ஸ்பெசிபிக் கேப் என்னன்றது எனக்கு தெரியாது, உங்க அப்ளைனுக்கும் தெரியாது. ஓகே, அது உங்களுக்கு தான் தெரியும். அது உங்களுக்கு கூட தெரியுது அப்படின்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கூட தெரியும். அது பண்ணாம இருந்தா உங்களுக்கும் தெரியாது. ஓகே, சோ அப்ப அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல லேர்ன் பண்றது எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றது. ஓகே, இந்த வீடியோஸ் மட்டும் ஒரு 10-20% நாலேஜ் தான் உங்களுக்கு கொடுக்கும். அந்த ரிமைனிங் 80% நாலேஜ் வந்து எப்போனா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ். ஓகே, அந்த ரிமைனிங் 80% நாலேஜ் எப்போனா அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வர்ற அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும் போது தான் அந்த ரிமைனிங் 80-90% நாலேஜும் உங்களுக்குள்ள வரும். ஆல்ரைட், இப்போ நம்ம இதுல உங்களுக்கு நீங்க லேர்ன் பண்ற விஷயங்கள், இது இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால நல்லா கேளுங்க. இதுல நீங்க லேர்ன் பண்ற மெத்தட் இது வந்து அட்வான்ஸ்ட் ப்ராஸ்பெக்டிங் மெத்தட், அட்வான்ஸான மெத்தட்ஸ். ஓகே, சோ இதை நீங்க லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சில வேளை அந்த ஒரு இது வரும், இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கே, நான் இந்த மாதிரி மெத்தட் என்னோட டீம்ல எல்லாரும் யூஸ் பண்ணா நல்லா தான் இருக்குமே, அந்த ஒரு தாட் வரும். அப்ப அந்த தாட் வரும்போது சில ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட டவுன் லைன்ஸை அவங்க சப்போர்ட் லைன்ஸை எஸ்பெஷலி புது பிஎஸ் எல்லாம் வந்து இது லேர்ன் பண்ற இது டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் விஷயம். இந்த அப்ரோச் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மைண்ட் செட் இருக்கணும். நம்ம கம்பெனிக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், இண்டஸ்ட்ரியை பத்தி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் ஒரு அளவுக்கு இருந்தா தான் நான் இதுல உங்களுக்கு டீச் பண்ற அந்த மெத்தடை உங்களால யூஸ் பண்ண முடியும். அப்போ நீங்க வந்து அந்த மெத்தடை ஒரு புது பிஏக்கு டீச் பண்ணா அவங்களால அது யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண முடியாதுன்றது மட்டும் இல்ல, அது வந்து அவங்களோட பிசினஸ் டேமேஜ் பண்ணும். ஓகே, இப்போ நீங்க ஒரு மோட்டார் பைக் டிரைவ் பண்றதுல, ஓகே, மோட்டார் பைக் ரைட் பண்றதுல நீங்க எக்ஸ்பர்ட்னு வச்சுங்க. உங்களால ஒரு கை மட்டும் ஹேண்டில் பார்ல பிடிச்சி டிரைவ் பண்ண முடியும், இல்லாட்டி 2 கையும் விட்டு ஹேண்டில் பார்ல ஒண்ணுமே டச் பண்ணாம கூட உங்களால ரைட் பண்ண முடியும்னு வச்சுங்க. வேற ஆள் வந்து மோட்டார் பைக் லேர்ன் பண்றாங்க, அவங்க லேர்ன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள போய் இந்த ஹேண்டில் பார் ஒரு கை மட்டும் பிடிச்சு இல்லாட்டி 2 கையும் விட்டு மோட்டார் பைக்கை ரைட் பண்றது அவங்களுக்கு டீச் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணா என்ன ஆகும்?
அவங்க ஓ நல்லா தான் இருக்கே, கூல், ஓ வெரி குட், பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, அப்ப நானும் அந்த மாதிரி ட்ரை பண்றேன். பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்றதுனால அவங்க ட்ரை பண்ணா ஆக்சிடென்ட் தான் ஆகும். அது பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் தேவை. அதுதான் நம்மளோட டைட்டன்ஸோட பேசிக் சிஸ்டம். அந்த பேசிக் சிஸ்டம் லேர்ன் பண்ணி அது நல்லா பண்றதுக்கு அவங்களால முடிஞ்சாதான் இந்த மெத்தட் யூஸ்ஃபுல் ஆகும். இல்லாட்டி இது அவங்களுக்கு டேஞ்சரஸ். ஓகே, உதவி ஆகாதுன்றது மட்டும் இல்ல, டேஞ்சரஸ். அப்ப இதை அவங்களுக்கு டீச் பண்ணாதீங்க. அவங்களுக்கு தேவையானது நம்ம பேசிக் சிஸ்டம். ஓகே, அதாவது ஒரு 150 ஆளுங்களோட நேம் லிஸ்ட், அதுல இருந்து ஆளுங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த 4 கிரைட்டீரியா இருக்கு. இன்ஃப்ளூயன்ஸ், மணி, அத்தாரிட்டி, அந்த மாதிரி அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி ஆளுங்களை இன்வைட் பண்ணி பிரசன்டேஷன் பண்றது தான் அவங்களுக்கு சூட்டபிளான ஒரு மெத்தட். ஓகே, அது அவங்களால நல்லா பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஒரு சைக்கிள் முடிஞ்சது, ஒரு 10-30 ஆளுங்க ஆனாங்க டீம்ல, அந்த பேசிக் சிஸ்டம் அவங்களால நல்லாவே பண்ண முடியுது. அதுக்கு ஒரு 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 ஆல்மோஸ்ட் $2,000 கிட்ட ஏர்ன் பண்ணி இருக்காங்க. அந்த ஒரு லெவலுக்கு அப்புறம் அப்படின்னா ஒரு 2 லட்சம், ஒரு 4 லட்சத்துக்கு ஆல்மோஸ்ட் 3 to 4 lakhs கிட்ட ஏர்ன் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மெத்தட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இது அவங்களை டீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகான்றது மட்டும் இல்ல, டேஞ்சரஸ். ஓகே, சோ அவங்க அந்த பேசிக் சிஸ்டம் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், இதை டீச் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றது என்னன்னா, நம்ம பிசினஸ்ல மட்டும் இல்ல, ஒரு ட்ரெயினிங் இண்டஸ்ட்ரியிலேயே உலகமா முழுவனா இருக்கிற அந்த ட்ரெயினிங் கோச்சிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு பெரிய தப்புன்றது என்னன்னா, இது டீச் பண்றவங்க ஒரு 90% ஆளுங்களும் ட்ரெயினர்ஸா இருக்கிறவங்க, இல்லாட்டி வேற இண்டஸ்ட்ரியில எங்கேயாவது வேணாலும் பார்க்கலாம், அந்த ட்ரெயினிங்ல இருக்கிறவங்க ஒரு 90% ஆளுங்களும் இதை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட் எடுக்காம இருக்கிறவங்களா இருக்கு. அவங்களுக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு. அப்ப அந்த தியரிட்டிக்கல் நாலேஜ அவங்க எப்படி நல்லா பிரசன்ட் பண்றதுன்றது அவங்களுக்கு தெரியும். அதை பார்த்து மத்தவங்க இம்ப்ரெஸ் ஆகி அவங்க கிட்ட போய் லேர்ன் பண்றாங்க. பட் இத தியரிட்டிக்கல் நாலேஜும் பிராக்டிக்கலி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அது வேற ஆளை ஹெல்ப் பண்றதும் ரெண்டும் ரொம்ப டிஃப்ரெண்டான விஷயம். அப்போ நம்ம இண்டஸ்ட்ரியிலையும் மற்ற இண்டஸ்ட்ரியிலையும் எல்லாம் இருக்கிற ஒரு விஷயம் இதுதான். அதாவது பிளைண்டான ஒரு ஆளு இன்னொரு பிளைண்டான ஆளை வழி நடத்துற மாதிரி. ஓகே, கண்ணு தெரியாம இருக்கிற ஒரு ஆளு இன்னும் கண்ணு தெரியாம இருக்கிற மற்றொரு ஆளை வழி நடத்திய எப்படி இருக்கும்? 2 பேருமே போய் குழியில தான் விழுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம பிசினஸ்லயும் மற்ற ட்ரைனிங் பிசினஸ்லயும் நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை இல்லைன்னா நீங்களே நினைச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த நாள்ல நாலேஜ் எல்லா இடத்துலயும் இருக்கு. இது ஒரு 20 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. இப்போ எங்க போனாலும் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்குமே. யூடியூப்ல போனா கிடைக்கும், வெப்சைட்ல சர்ச் பண்ணா எங்க போனாலும் நாலேஜ் கிடைக்கும். அப்ப இந்த நாலேஜ் எல்லாம் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான நாலேஜா இருந்தா இன்னைக்கு எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமே? இல்ல. ஏன்னா 90% நாலேஜும் அங்க இருக்கிற அந்த 90% நாலேஜும் யூஸ்லெஸ் நாலேஜ். கேட்கறதுக்கு மட்டும் அந்த லிசன் பண்றதுக்கு மட்டும் நல்லா இருக்கும். ஆனா அதை பிராக்டிகலி யூஸ் பண்ணும்போது அது யூஸ்லெஸ்ஸா இருக்கும், இல்லாட்டி டேஞ்சரஸா இருக்கும். சோ இப்ப நீங்க இதுல எங்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணி நீங்க இதை யூஸ் பண்றதுக்கு போறீங்க. ஓகே, இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு போறீங்க. இதுவோட நான் சொன்ன மாதிரி 80% நாலேஜும் அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் உங்களுக்கே கிடைக்கும். அப்ப நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம நீங்க இது உங்க டீமுக்கு டீச் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க வச்சுங்க, உங்களுக்கு அந்த 20% மட்டும்தான் டீச் பண்ண முடியும். ரிமைனிங் 80% உங்களால பண்ண முடியாது.
ஏன்னா நீங்க அது இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அப்ப நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது 10 ஆளுங்க மட்டும் இல்ல, ஒரு வருஷம் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கே அதை பத்தி ஒரு நல்ல நாலேஜே கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதை டீச் பண்ணிட்டீங்கன்னா அது லேர்ன் பண்ணவங்களுக்கும் பண்றவங்களுக்கும் உதவியா இருக்கும். அது இல்லாம இந்த 30 நாள்ல மட்டும் கிடைக்கிற நாலேஜை வச்சு நீங்க இப்போ சில ஆளுங்க நினைப்பாங்க, ஓ இதுல நல்ல ட்ரைனிங் எல்லாம் கிடைக்கும், இதுக்கு முன்னாடி அட்டென்ட் பண்ணவங்க சொன்னாங்க நல்ல ட்ரைனிங் இதுல, அப்ப நான் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணி நான் நோட்ஸ் எல்லாம் எழுதி எனக்கு வேணும்னா வேற ஆளுங்களை ட்ரெயின் பண்ணலாமே. அந்த ட்ரைனிங் வந்து அந்த 10-20% தான் உங்களால பண்ண முடியும். ஆனா பட் நானே சொல்றேன், என்னோட ட்ரைனிங்ல உங்களுக்கு 10-20% தான் அந்த வீடியோஸ்ல உங்களுக்கு கிடைக்கும்ன்றது. அப்ப என்னோட 10-20% எடுத்து நீங்க காப்பில எல்லாம் போட்டு வேற ஆளுங்களுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது 100% உங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாதுல்ல, அதுல கூட ஹாஃப் தான் பண்ண முடியும். அப்ப கிடைக்கிறவங்களுக்கு இந்த தியரிட்டிக்கல் நாலேஜ்ல 20% கூட கிடைக்காது, ஒரு 5% தான் கிடைக்கும். அதை வச்சு அவங்க ட்ரை பண்ணும்போது ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும் அவங்களுக்கு. சோ நீங்க நினைப்பீங்க, ஓ நான் நாலேஜுக்கு சொல்லி கொடுத்தா என்ன தப்பு, மேபி அவங்களுக்கு புரியாம இருக்கும், புரியாம இருந்தா கூட தப்பு இல்லையேன்றது. அது ஏன்னா உங்களுக்கு தெரியாது, தப்பான நாலேஜ்ல சொல்லி கொடுக்கும் போது மற்றவங்களுக்கு சில வேளை அது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா டேஞ்சரஸா மாறும். ஒரு எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. இப்ப நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 2000 ஓகே 20 வருஷம் ஆச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 வருஷம் வந்து இதுல ஆளுங்க சொல்லிட்டு இருந்த ஒரு மெசேஜ் என்னன்னா, உங்களால ஒரு 2 ஆளுங்களை கொண்டு வந்தாலே போதும், அதுக்கு மேல யாருமே கொண்டு வரக்கூடாது, 2 டைரக்ட்ஸ் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் அவங்க கூடயே ஃபுல் டைம் உட்கார்ந்து அவங்கள சக்சஸ்ஃபுல்லா மாத்தணும். அதுதான் ஒரு மந்திரமா நம்ம பிசினஸ்ல ஆளுங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, அப்ப நான் கூட அந்த டைம்ல வரும்போது நானும் இதுதான் கேட்டேன், லிசன் பண்ணேன். நானும் ஓ நல்லா இருக்கு, கேட்கறது நல்லா இருக்கு, 2 ஆளு தானே கொண்டு வரணும், 2 ஆளு எப்படியாவது கொண்டு வந்து அவங்க கூடயே இருந்தா நல்லது தானே. அப்ப நானும் வந்து முதல்ல 2 இல்ல ஒரு 4-5 ஆளுங்க கொண்டு வந்திருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் இன்னும் ஆளுங்களை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணும்போது மேல இருந்தெல்லாம் ஆளுங்க சொல்லுவாங்க, நோ 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 அதெல்லாம் பண்ணக்கூடாது, இதுதான் இது லைஃபே செட்டில் ஆகுறதுக்கு இது போதும். அப்போ இன்னும் நான் ஆளுங்களை ப்ராஸ்பெக்ட் பண்ணும்போது அது அவங்க கிண்டல் பண்ணுவாங்க, அதாவது ஏன்பா நீ என்ன இது இது தப்பு, அந்த மாதிரி ஒரு கிண்டல் இதுல ஆளுங்க என்கிட்ட பேசி இருந்தாங்க. ஓகே, அப்ப நான் நினைச்சேன் ஓகே இது மட்டும் தேவை, நான் என்னோட டீமுக்கும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இது தியரிட்டிக்கலி நல்ல ஒரு விஷயம் தான், கரெக்ட் தானே. நீங்க 2 ஆளுங்க இல்லாட்டி 4 ஆளுங்க கொண்டு வர்றீங்க, அவங்க கூடயே உட்காந்து அவங்களே சக்சஸ்ஃபுல் ஆக்குனா வேற ஒண்ணுமே தேவையில்லை. தியரிட்டிக்கலி கரெக்ட் தான், தியரிட்டிக்கலி அப்படி ரொம்ப விஷயங்க கரெக்டா இருக்கு, பட் அது பிராக்டிகலி நடக்காது. இப்போ இந்த 2 ஆளுங்க கொண்டு வரணும் இல்லாட்டி 4 ஆளுங்க மட்டும் கொண்டு வந்து அவங்க கூடயே உட்காந்து அவங்களே சக்சஸ்ஃபுல் ஆக்குற அந்த மெத்தடு எப்போ சக்சஸ்ஃபுல் ஆகும் தெரியுமா உங்களுக்கு? நீங்க கடவுளா இருந்தா அது சக்சஸ்ஃபுல். இப்ப நீங்க கடவுள் இல்லைல்ல, நம்மளால இன்னொரு ஆளை அவங்களோட லைஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்படி இருக்கும், இன்னைக்கு சீரியஸா இருந்தா 6 மாசத்துக்கு அப்புறம் சீரியஸா இருக்குமா, அவங்க ஃபேமிலியில பிரச்சனை வருமா, ஒண்ணுமே நமக்கு தெரியாது. அப்போ 2 ஆளுங்களை அவங்கள சக்சஸ்ஃபுல் ஆக வைக்கிறதுக்கு ரொம்ப விஷயங்க இருக்காங்க. நம்ம கண்ட்ரோல்ல எல்லாம் நமக்கு எஸ்டிமேட் கூட பண்ணி யோசிச்சு பார்க்க முடியாம இருக்கிற அந்த மாதிரி விஷயங்க இருக்காங்க அதுல. ஓகே, இன்னைக்கு சீரியஸா இருப்பாங்க, 6 மாசத்துக்கு அப்புறம் எப்படின்னு தெரியாது, ரொம்ப விஷயங்க இருக்கு அதுல. ஓகே, அப்போ அந்த ஒரு மெசேஜ்னால எனக்கு என்னோட டீமே லாஸ்ட் ஆச்சு. ஏன்னா ஆளுங்க சொல்லுவாங்க, நீ சொன்ன மாதிரி நான் அது பண்ணேன், அப்போ 6 மாசத்துக்கு அப்புறம் சில வேளை அவங்களுக்கு இனிஷியலி நல்ல டீம் டெவலப் ஆகுது, ஆனா அதுக்கப்புறம் அது பல ரீசன்ஸ்னால அவங்க இன்னும் புது சேல்ஸ் கொண்டு வராம இருக்கிறதுனால இருக்கிற ஆளுங்களை மேலேயே எல்லாரும் இந்த அப்ளைனும் அந்த அப்ளைனும் அந்த மேல இருக்கிற அப்ளைனும் எல்லாருமே இவங்க மேலேயே பிரஷர் போட்டு அவங்க குவிட் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி ரொம்ப விஷயங்கள் இருக்கு. ஓகே, பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த பண்ணும்போது. சோ எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயமா எனக்கு மாறிடுது. அப்ப அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு கிளியரா புரிஞ்சுது, இந்த பிரச்சனையால தான் எனக்கு டீம்ல பிரச்சனை, அதாவது growth இல்லாம இருக்கிறது. அல்லாட்டி அவங்க ஆளுங்களோட மோட்டிவேஷன் பிரச்சனை, அது ஒண்ணுமே இல்லை. இந்த ஒரு ஃபவுண்டேஷன் பிரச்சனையே அதே பெரிய ஒரு விஷயம். அப்ப அதுக்கப்புறம் நான் அதை சேஞ்ச் பண்ணேன். நான் அதை சேஞ்ச் பண்ண என்னோட டீம்ல லீடர்ஸ்க்கும் அதை சேஞ்ச் பண்ண சொன்னேன். ஆனா சில ஆளுங்களுக்கு அது சேஞ்ச் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா மாறுது. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த 2 ஆளை கொண்டாந்தா போதும், அவங்க கூடயே வாழ்க்கை போல இருந்து அவங்கள சக்சஸ்ஃபுல் ஆக்கலாம். அந்த ஒரு மெசேஜ் வந்து, அந்த ஒரு மந்திரம் வந்து அவங்களுக்குள்ளே அவ்வளவு அளவுக்கு டீப்பா போனது. அப்ப அவங்களால அது சேஞ்ச் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருந்தது இல்ல. அப்ப அவங்க வந்து குவிட் பண்ணாங்க, லீடர்ஸ் கூட. ஓகே, சோ நான் சொல்லி வர்றது என்னன்னா, நம்ம டீமுக்குள்ள சொல்ற ட்ரைனிங்ஸ் வந்து சில வேளை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது பரவாயில்ல, ஹார்ம்லெஸ் தானே, பிரச்சனை இல்லையே. பிரச்சனை இருக்குமா இல்லையான்றது உங்களுக்கு இப்ப தெரியாது. சோ அவங்க கிட்ட நீங்க சொல்ற மெசேஜ், அவங்க கிட்ட அவங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்காக சொல்ற மெசேஜ் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அப்ப அது எங்கேயாவது ஒரு யூடியூப் வீடியோல பார்த்தது இல்லாட்டி ஒரு புக்ல படிச்சதுன்றதுனால போய் ட்ரைனிங் பண்ணாதீங்க. 90% நாலேஜ் வெளியே இருக்கிற அந்த வீடியோஸ்ல இருக்கலாம், புக்ஸ்ல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். 90% ஆளுங்களும் அவங்களே அதை பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆகி அவங்க போடுற மெசேஜ் கிடையாது. ஓகே, சோ அதனால உங்களுக்கு இதை டீச் பண்ணணும்னா இந்த 10 டிரெக்ட்ஸ் மெத்தட், நீங்க இதுல லேர்ன் பண்ற மெத்தட் உங்களால டீச் பண்ணணும்னா முதல்ல நீங்க அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட் எடுத்து அதுல ஒரு 6 மாசம் இல்லாட்டி ஒரு வருஷம் ரெகுலரா டைரக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த மெத்தட்ல நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகுங்க. அதுக்கப்புறம் டீச் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, அதுக்கு முன்னாடி பண்ணா நீங்க இருக்கிற அந்த மரக்கொம்பையே வெட்டி போடுற மாதிரி. ஓகே, அந்த அளவுக்கு டேஞ்சரஸ். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க உங்க டீம்ல இருக்கிறவங்கள, அதெல்லாம் நடக்கும். ஓகே, அதனாலதான் நாங்களும் உங்க அப்ளைன்ஸ் எல்லாருமே இதுல கலந்துக்கு இருக்கிற ஆளுங்களை செலக்ட் பண்றதுக்கு கூட ரொம்ப கேர்ஃபுல்லா தான் செலக்ட் பண்ணோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல். ஆனா அந்த கரெக்டான ஆளுங்க இருந்தா தான். ஓகே, சோ வேற இப்போ இந்த ட்ரைனிங்க்கு நீங்க எல்லாரும் காசு கொடுத்து தான் கலந்துட்டு இருக்கீங்க, கரெக்டானே? $100 பே பண்ணிருக்கீங்க. அதை வச்சு நீங்க வந்து காசு சார்ஜ் பண்ணி உங்க டீமுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணா அது தப்பு. இப்போ நீங்க ட்ரைனிங் பண்றது, உங்க டீமுக்கு ட்ரைனிங் பண்றது 99.99% நாலேஜ் வந்து உங்களுக்கு உங்க அப்ளைன்ஸ்ல இருந்து கிடைச்ச நாலேஜ் தான். உங்களால புதுசா டெவலப் பண்ண ஒரு நாலேஜும் அதுல இல்லை. உங்களால டெவலப் பண்ண ஏதாவது விஷயம் இருக்குன்னா அது வந்து உங்க ஸ்டோரி தான். நீங்க எப்படி இருந்தீங்க, அதுல எப்படி கஷ்டப்பட்டீங்க, அதுக்கப்புறம் எப்படி வந்தீங்க, அந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. மற்றது எல்லாம் வந்து நீங்க உங்க அப்ளைன்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ண விஷயம் தான். சோ உங்களுக்கு புதுசா ஒண்ணுமே டீச் பண்றதுக்கு இல்லை. அப்ப அந்த மாதிரி காசு சார்ஜ் பண்ணி இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணக்கூடாது. ஓகே, அப்ப அது யாராவது பண்றாங்கன்னா அது கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணணும், அது ஸ்டாப் பண்ணணும். இப்ப நீங்க பண்ணாம இருந்தா கூட உங்க டீம்ல யாராவது பண்றாங்கன்னா கூட அது வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா காசு வந்து ஒரு விஷயம் இல்லை. ஓகே, அவங்க $10 சார்ஜ் பண்ணலாம், $50 அது விஷயம் இல்லை. அது கூட பெரிய விஷயம், அது தப்பு தான். ஆனா அந்த தப்போட பெரிய தப்பு, நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னது மாதிரி, அவங்க ட்ரெயின் பண்றது ராங் நாலேஜா இருந்தா அது உங்க டீமை கூட பாதிக்கும். ஓகே, சோ அவங்க ட்ரெயின் பண்றது வந்து இந்த மாதிரி அவங்க அங்க கிட்ட இருந்து கிடைச்ச நோட்ஸ், இங்க இருந்து கிடைச்ச நோட்ஸ், இங்க இருந்து கிடைச்ச விஷயம், இதெல்லாம் வச்சு அவங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு அதுல பிராக்டிக்கல் நாலேஜ் இல்லை, பிராக்டிக்கலா பண்றது இல்லை. அப்ப அந்த தியரி மட்டும் தான் அவங்க ட்ரெயின் பண்றாங்க. அப்ப அது வந்து அந்த லிசன் பண்றவங்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸ்.
ஏன்னா இவங்க வந்து கொடுக்குற மெசேஜ் வந்து சில வேளை அந்த மாதிரி தப்பான மெசேஜ் தான் கூட இருக்கலாம். ஸோ அது பண்ணக்கூடாதுன்றது நான் திருப்பியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். ஓகே, நீங்க இதுல இருக்கீங்க, இது யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணாம வந்த விஷயம். நீங்கள யாரையுமே இதுல வர்றதுக்கு யாருமே ஃபோர்ஸ் பண்றது இல்லை. ஓகே, நானும் சொன்னேன் இதுக்கு அந்த முன்னாடி இருந்த கால்ல, நீங்க உங்களுக்கு தேவையா இருந்தா மட்டும் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணவங்க கூட ரொம்ப ஆளுங்களை நாம ரிஜெக்ட் பண்ணி இருக்கோம். ஓகே, சோ நீங்க இதுல வந்ததுல ஒரு ரீசன் இருக்கு. அது வந்து இந்த ட்ரைனிங் எடுத்து வேற ஆளுங்களுக்கு ட்ரெயின் பண்றது, இல்லாட்டி புது பிஏஸ் ட்ரெயின் பண்ணி அவங்க குழப்ப வைக்கிறது, அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு சேஞ்ச் ஆகுறது, அதுதான் இதோட ரீசன். ஓகே, நீங்க அந்த சேஞ்ச் உங்களுக்குள்ள வந்தா தான் நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லீடரா மாற முடியும். ஓகே, சோ அதுக்கு நீங்க வந்து 100% இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேற ஒண்ணுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. லேர்னிங் எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல. அந்த நோட்ஸ் விட உங்களுக்கு டீப்பரா உள்ள போகிறது நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கிடைக்கிற நாலேஜ். அது வந்து அந்த வீடியோல நீங்க எழுதுற நோட்ஸ் விட இன்னும் ஒரு 100 டைம்ஸ் டீப்பரா அந்த நாலேஜ் போகும். ஸோ அது பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த 10 டிரெக்டா பண்றது சில ஆளுங்க இந்த குரூப்ல இருக்கு. சில ஆளுங்க எப்படின்னா அது இம்பாசிபிள். ஓகே, 10 டிரெக்ட் ஒரு மாசம் எப்படிதான் அது ஒரு வருஷத்திலே பண்ண முடியறது இல்லை. எப்படிதான் ஒரு மாசத்துல பண்றது? அப்போ அந்த ஒரு ஸ்கெப்டிசிசம்னா அந்த ஒரு டவுட், ஓகே, மனசுக்குள்ள வச்சு கூட ஆளுங்க இருக்காங்க இதுக்குள்ள. அது தப்புன்னு நான் சொல்லல, பரவாயில்ல, அந்த ஒரு இதுல இருக்கட்டும். பட் இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. இந்த 1954, ஓகே, வருஷம் 1954ல வந்து ஒரு பெரிய விஷயம் உலகத்துல நடந்தது. அதாவது இந்த ராஜர் பேனிஸ்டர்ன்ற ஒரு ஆளு வந்து 1 மைல் தூரம் 4 மினிட்டுக்கு உள்ள அவங்க அதை ரன் பண்ணாங்க. அப்போ அது வரைக்கும் உலகத்துல யாருமே அது அவங்களால முடிஞ்சது இல்லை. ட்ரை பண்ணாங்க, பட் முடிஞ்சது இல்லை. அப்போ முடியாம வரும்போது ரொம்ப வருஷமா ஒரு 10-200 வருஷமா ஆளுங்க ட்ரை பண்ணி முடியாம வந்த போது என்ன ஒரு தியரி டெவலப் ஆனது என்னன்னா, மனிதனுக்கு அது பண்ண முடியாத ஒரு விஷயம்ன்றது. அதாவது மனிதனோட அந்த பாடி பில்ட் பண்ணதே அந்த ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த ஒரு எஃபர்ட் அந்த பாடி தாங்காது. அப்ப சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி பண்ணா இதயம் வெடிச்சிடும், லங்ஸ் வெடிச்சிடும், அந்த மாதிரி எல்லாம் தியரிஸ் எல்லாம் ஈவன் சயின்டிஸ்ட் கூட போட்டாங்க. ஓகே, அப்போ இவர் வந்து இந்த ராஜர்ஸ் பேனிஸ்டர்ன்ற ஆள், இவர் வந்து லண்டன்ல அந்த டைம்ல அந்த நியூராலஜிஸ்ட்னா அந்த பிரெயின் நர்வ்ஸ் எல்லாம் அதுக்கு ஒரு டாக்டர். அப்ப அதுக்கு அவங்க ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாங்க, மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தாங்க. அப்ப அவர் வந்து இந்த பிரெயின் அதோட பிலீஃப் அதுல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த ஒரு ஆளு, பவர் ஆஃப் பிலீஃப் அந்த மாதிரி. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அவரு இந்த ஒரு சேலஞ்சை ஓவர் கம் பண்ண முடியுமா இல்லையான்றது அதுக்காக ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ அவர் ட்ரெயின் பண்ணி ஃபைனலி இந்த 1954ல அவரு 1 மைல் வந்து 3 மினிட் 59 செகண்ட்ல பண்ணாங்க. ஓகே, ஸோ 4 மினிட் கீழே. அது வந்து ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இப்ப நான் உங்ககிட்ட சொல்றது அது கூட இல்லை. அதாவது அந்த ராஜர் பேனிஸ்டர் அந்த அது ரெக்கார்ட் பிரேக் பண்ணாங்க, இல்லாட்டி மனிதனுக்கு முடியாம இருந்ததுன்றது டாக்டர்ஸும் சயின்டிஸ்டும் சொன்ன ஒரு விஷயம் அவர் அச்சீவ் பண்ணாங்கன்றது இல்லை. அது கூட இம்பார்ட்டன்டான என்ன ஆச்சுன்னா, அவரு அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ஒரு 46 டேஸ்ல 46 நாளுக்குள்ள இன்னொரு ஆளு அது பிரேக் பண்ணாரு. அந்த 46 நாளுக்குள்ள பிரேக் பண்றவரு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள வேற ஆளு பிரேக் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆளுங்க அது பிரேக் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து ஆயிரக்கணக்கின ஆளுங்க 1 மைல் 3 மினிட்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஈவன் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சில ஆளுங்க பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்போ வந்து அந்த ரெக்கார்டு வந்து ஒரு ஒரு 3 minutes 40 seconds என்னமோ அந்த மாதிரி இருக்கு. அப்போ 1954க்கு அப்புறம் என்ன நடந்தது? நம்ம பாடி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சா? மனிதனோட பாடியே சேஞ்ச் ஆயிடுச்சா? இல்லாட்டி அவங்களோட மனிதனோட பிலீஃப் சேஞ்ச் ஆயிடுச்சா? என்னதான் ஆனது? பிலீஃப் தானே சேஞ்ச் ஆனது. பாடி சேமா தான் இருக்கு. ஸோ அந்த பிலீஃப் உங்களுக்கு அந்த 10 டிரெக்ட் பண்ணாம இருக்கு, அது முடியாதுன்றது, இல்லாட்டி அதை எப்படிதான் பண்ற அந்த பிலீஃப்ஸ் என்ன, அது உங்களை தடை வைக்கிற அந்த பிலீஃப்ஸ் என்ன, அது ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ இந்த 30 நாள்ல அந்த பிலீஃப்ஸ் ஒரு ஒரு லாட்ஸ் ஆஃப் பிலீஃப்ஸ் நாம பிரேக் பண்ண போறோம். ஓகே, நீங்களும் நானும் சேர்ந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிளென்டி ஆஃப் பிலீஃப்ஸ், எக்கச்சக்கமான பிலீஃப்ஸ், அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ், அதை நாம பிரேக் பண்ண போறோம். ஆனா அது என்னால தனியா பண்ண முடியாது. நீங்க கூட சேர்ந்தா தான் உங்களோட லிமிட்டிங் பிலீஃப என்னால நம்ம 2 பேரும் சேர்ந்து பிரேக் பண்ண முடியும். ஓகே, அப்போ அது அந்த பிரேக்கிங்ன்றது ஒரு பிராக்டிக்கல் திங். கரெக்டான ஒரு 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 கயிறை கட்டி இருக்க, அந்த கயிறை பிரேக் பண்றதுன்னா அது பிராக்டிக்கல் விஷயம், தியரிட்டிக்கல் விஷயம் இல்லை. அது இழுத்து பிரேக் பண்ணணும். அதனால இந்த பிரேக்கிங், நம்ம லிமிட்டிங் பிலீஃப்ஸ், இதுல இந்த 30 நாள்ல பிரேக் பண்ண போற லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எல்லாமே நீங்க இழுத்து தான் பிரேக் பண்ணணும். அந்த இழுக்கிற ப்ரொசீஜர் வந்து அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன், பிராக்டிக்கலா போடுறது. ஓகே, அந்த பிராக்டிக்கலா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த நாலேஜ் கேப்பை ஓவர் கம் பண்றதுக்கு அந்த பிரிட்ஜ் போடும்போது, இது எல்லாமே போடும்போது நீங்க சின்ன சின்னதா ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ஸா நீங்க பிரேக் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப அந்த அந்த 30 நாளைக்கு அப்புறம் நீங்க கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஆளா நீங்க மாறுவீங்க. ஓகே, சோ நான் வந்து எனக்கு என்னோட லைஃப்ல இந்த மாதிரி பல விதமான ஒகேஷன்ல, பல விதமான சந்தர்ப்பத்துல வந்து என்னோட அந்த 4 மினிட்ல ஒரு மைல் ஓடுற அந்த மாதிரி பிலீவ்ஸ் நான் பிரேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்ப நாம எந்தாவது ஒரு விஷயத்துல சக்சஸ்ஃபுல் ஆகும்போது அந்த மாதிரி ரொம்ப பிலீவ்ஸ் நாம பிரேக் பண்ணித்தான் ஆகணும். அப்ப எனக்கு முதல்ல இருந்த ஒரு பிலீஃப், அதை பிரேக் பண்றது, எனக்கு இந்த பிசினஸ்ல ஒரு $1 million ஏர்ன் பண்ணணும்ன்ற ஒரு இது இருந்தது. பண்ண முடியாது, இல்லாட்டி அது பண்ண முடியுமா? அப்ப எனக்கு அதை பிரேக் பண்றதுக்கு ஒரு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்துல தான் எனக்கு அந்த ஒரு மைல் 4 மினிட்டுக்குள்ள இருந்த அது $1 million ஏர்ன் பண்றது. அப்ப ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், இது எல்லா ஏர்னிங்ஸும் ஆட் பண்ணி $1 million மேல போனது ஃபோர்த் இயர்ல. அப்ப அதுக்கப்புறம் எனக்கு இருந்த இன்னொரு கோல் என்னன்னா, அந்த 1 million வந்து எல்லா வருஷம் ஆட் பண்ணாம ஒரு வருஷத்துல எனக்கு பண்ணணும். அது எப்படி, அது முடியுமா? அது எனக்கு இருந்த அந்த ஒரு 4 minute மைல். ஓகே, அப்போ அதுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். 5th இயர்ல முடியல, ட்ரை பண்ணேன். ஆனா 6th இயர்ல அது முடிஞ்சது. அந்த ஒரு வருஷத்துல அந்த ஃபுல் 1 million ஏர்ன் பண்ற மாதிரி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வேற அந்த மாதிரி 1 minute மைல், வேற இன்டர்நேஷனலி டெவலப் பண்றது, அது இது எல்லாம் அப்படியே பிரேக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு இருக்கிற ஒரு 4 minute மைல் என்னன்னா, ஆளுங்களை 0ல இருந்து $1 million வரைக்கும் நம்ம பிசினஸ்ல அவங்களால ஏர்ன் பண்ண வைக்கணும். அது 3 வருஷத்துக்குள்ள, அதாவது ஒரு ஆளை வந்து 0ல இருந்து 1 million வரைக்கும் 3 வருஷத்துக்குள்ள அவங்கள இங்க நாங்க ஏத்துட்டு அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ண வைக்கிற மாதிரி முடியுமா? அது ஒரு இது. ஓகே, ஸோ நான் இது ஆளுங்க கிட்ட பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பல இடத்துலயும் பண்ணியிருக்கேன். அது 3 வருஷத்துல பண்ணல, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு அது 3 வருஷத்துல முடியும்ன்ற மாதிரி. ஏன்னா இப்ப நம்ம எல்லாமே ஆன்லைன்ல பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மார்க்கெட்ல போகிறதுக்காக வெயிட் பண்ணணும், அவங்கள மீட், அந்த ஒரு ரொம்ப கேப்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ
நீங்க எங்க இருந்தாலும் எனக்கு உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும், உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்க முடியும். அப்ப அந்த கேப் வந்து 3 வருஷத்துல பண்ணணும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு சேலஞ்ச். ஓகே, அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், எந்த ஸ்டெப்ல ஆளுங்களை கைட் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும், 0ல இருந்து 1 மில்லியன் 3 வருஷத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஃபுல் ரோட் மேப் எங்கிட்ட இருக்கு. எங்கிட்ட இருக்காம இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் அந்த ஆளுங்க யாருன்றது. அப்ப அந்த ஆளுங்க யாருன்றது ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த சேலஞ்சஸ் எல்லாம். இப்ப 10 டைரக்ட் சேலஞ்ச் இருக்கு. இதுல வின் பண்றவங்க அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போகுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க அடுத்த லெவலுக்கு போகுவாங்க. அப்போ நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு மினிமம் 10 ஆளை அந்த 0ல இருந்து 1 மில்லியன் வரைக்கும் கொண்டு போகணுன்றது என்னோட ஒரு சேலஞ்சு 3 வருஷத்துக்குள்ள. அப்ப அந்த ஆளுங்களை ஸ்லோலி ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த ஆளுங்களை ஐடென்டிஃபை பண்றதுல எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட். சோ இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, அதாவது இதுல நீங்க ஒரு ஆளா இருக்கிறதுக்கு விருப்பமா, இந்த 10 ஆள்ல ஒரு ஆளா இருக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா நான் கேட்டா நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? விருப்பம் தான், ஏத்துக்குங்கன்னு சொல்லுவீங்க. இப்ப இந்த 20 வருஷத்துல நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆளுங்க சொல்றத பார்க்காதீங்க, அவங்க செய்யறத பாருங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க சொல்றது பார்க்காம அவங்க செய்யறத பார்க்கணும். சொல்றது என்ன வேணாலும் சொல்லலாம், எனக்கும் என்ன வேணாலும் சொல்லலாம், வேற ஆளுங்களுக்கும் என்ன வேணாலும் சொல்லலாம். அது சொல்றது ஒரு விஷயம், பட் அது வந்து பண்ணுறது வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் விஷயம். ஸோ எனக்கு இப்போ இந்த ஜேர்னியில இந்த 0ல இருந்து 1 மில்லியன் வரைக்கும் ஒரு ஆளை கொண்டு போகணும்னா அது செய்யற மாதிரி ஆளா இருக்கணும். பிராக்டிகலி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அந்த ஒரு பேஷன் இருக்கிற ஆளா இருக்கணும். ஒரு விஷயத்த கிடைச்சா இம்மீடியட்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அந்த ஒரு பேஷன் உள்ள இருக்கிற ஆளா இருக்கணும். ஒரு நாலேஜ் கிடைச்சா அதுக்கப்புறம் 10 ஆள் வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணி அவரை அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிற ஒரு ஆளா இருந்தா இந்த 3 வருஷத்த ஜேர்னி வந்து 10 வருஷம் ஆயிடும். அப்ப எனக்கு அது என்னோட கோல் இல்லை, என்னோட கோல் 3 வருஷம். ஓகே, சோ அதுக்கு எனக்கு கண்டிப்பா தெரியும், அதாவது ஒரு விஷயத்த கிடைச்சா இம்மீடியட்லி ஒரு செகண்ட் கூட டிலே இல்லாம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஆளு தான் இந்த ஜேர்னியில எனக்கு சக்சஸ்ஃபுல் ஆக்க முடியற ஒரு ஆளுன்றது. ஓகே, அப்ப நான் அந்த மாதிரி ஆளுங்களை தேடிட்டு இருக்கேன். அது நீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது, நமக்கு இது இந்த சேலஞ்சில தெரியும். ஆல்ரைட், சோ இப்போ ஃபர்ஸ்ட் லிமிட்டிங் பிலீஃப் உங்களால நான் பிரேக் பண்ண வைக்கிறது என்னன்னா, இப்ப நீங்க ஆக்ஷன் எடுக்கிற ஆளா இல்லையான்றது நிரூபிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் விஷயம் இன்னைக்கு நீங்க பண்ண போறது என்னன்னா, ஒரு 1000 ஆளுங்களோட நேம் லிஸ்ட் போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நீங்க இன்னைக்கு போட போறது ஒரு 1000 ஆளுங்களோட நேம் லிஸ்ட். இது எங்கன்னு கிடைக்கும்ன்றது ஒரு விஷயம் இல்லை. உங்க போன் புக்ல இருந்து இருக்கலாம், உங்க ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரு வேணாலும் இருக்கலாம், பட் ஒரு லிஸ்ட்ல போடணும். ஓகே, இந்த 1000 ஆளுங்க நாம வந்து இதுல மேபி மெஜாரிட்டி ஆளுங்க கூட நாம ஈவன் பிசினஸ் பத்தி கதைக்க கூட மாட்டோம், பட் அது ஒரு டிஃப்ரெண்ட் விஷயம். பட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1000 ஆளுங்களோட லிஸ்ட் போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் லிமிட்டிங் பிலீஃப். இதுக்கு முன்னாடி 100 ஆளுங்க லிஸ்ட் 200 ஆளுங்க லிஸ்ட்னு போடும்போது சொல்லும் போதே ஆளுங்களுக்குள்ள வந்து 200 ஆளு லிஸ்ட், அதை எப்படி போடுறது, 300 ஆளு லிஸ்ட். நீங்க போட போறது 1000 ஆளுங்களோட லிஸ்ட். ஓகே, அப்ப அதை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணணும். முடிஞ்சதுன்னா இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணுங்க, இல்லாட்டி நெக்ஸ்ட் 1 or 2 டேஸ்ல ஃபினிஷ் பண்ணுங்க, பட் அந்த 1000 ஆளுங்களோட லிஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, அது ஃபர்ஸ்ட். அப்புறம் உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கண்டிப்பா இருக்கு, ஆளுங்களை இன்வைட் பண்றது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல எல்லா நாலேஜும் கிடைச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அது இம்பாசிபிள்.
இதுல ஃபுல் நாலேஜ் யாருக்குமே எந்த டைம்லயும் இருக்காது. எனக்கு கூட நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ 5 வருஷம் ஆச்சு. ஓகே, இப்போவும் எனக்கு நான் இதுல எக்ஸ்பர்ட்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப விஷயங்கள் தெரியும், நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு. பட் எக்ஸ்பர்ட்ன்றது நம்ம லைஃப் லாங் கத்துக்கிற ஒரு விஷயம். alright, so இந்த 30 நாளை நான் வெயிட் பண்ணி எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஆளுங்க கிட்ட பேசுவேன் சொன்னிட்டீங்கன்னா அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா அந்த லேர்னிங் 80% அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் நடக்கும். ஓகே, பட் நான் ஒரு விஷயம் சொல்றேன், உங்களால இதுல தப்பு பண்ண முடியாது. ஆளுங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பயமா இருக்கிறதுக்கு விஷயமே ஏன்னா அவங்க நினைப்பாங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னா நான் பின்ன அப்படி அதுக்கப்புறம் நான் எப்படி அதை கரெக்ட் பண்றதுன்றது. சோ நான் சொல்றேன், உங்களால கரெக்ட் பண்ணாம இருக்கிற ஒரு தப்பும் உங்களால இதுல பண்ண முடியாது. ஓகே, சோ நீங்க ஒரு விஷயம் சொன்னாங்க ஒரு ப்ராஸ்பெக்ட் கிட்ட, அவங்கள அது தப்பா ஏத்துட்டாங்க, அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தா கூட அவங்கள திருப்பியும் கரெக்டான மெத்தட்ல அப்ரோச் பண்ண முடியும். சோ அந்த பயம் தேவையில்லை. உங்களால ஒரு தப்பும் இதுல பண்ண முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கரெக்ட் பண்ணாம இருக்கிற ஒரு தப்பு உங்களால பண்ண முடியாது. சோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் இதுல ரொம்ப ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும் ஃபேஸ்புக் குரூப்புக்குள்ள. முடிஞ்ச அளவுக்கு பாருங்க, நோட்ஸ் எடுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் டவுட்ஸ் வரும், திருப்பி வீடியோ பாருங்க, அப்ப இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். அந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டே இருங்க. லேர்ன் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, திருப்பி லேர்ன் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, திருப்பி லேர்ன் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அந்த லேர்னிங்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா இந்த 30 டேஸுக்கு பதிலா 1 இயர் தான் தேவையாகப்படும். ஓகே, சோ நம்ம டைம் டிலே வர்றதே இந்த லேர்னிங் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் இருக்கிற கேப்னால தான் லேர்னிங் இந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு டிலே வர்றதே மெயின் விஷயம். அதுதான் சில ஆளுங்க லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் முடிஞ்சாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க, லேர்னிங் தான் வச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, நம்ம பிராக்டிகலி பண்ற எந்த விஷயத்திலையும் லேர்னிங் தியரட்டிக்கல் நாலேஜ் வந்து 10-20% தான் உதவும். அதுக்கப்புறம் கிடைக்கிற எல்லா லேர்னிங்கும் பிராக்டிகலி தான் முடியும். ஓகே, சோ அதுக்கு நீங்க டிலே பண்ணாதீங்க. அப்புறம் இந்த விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு உங்க பர்சனல் ப்ராஸ்பெக்ட்ஸுக்கு மேல தான் யூஸ் பண்ணணும். இது வந்து உங்க டவுன்லைன், உங்க சப்போர்ட் லைன் ப்ராஸ்பெக்ட் மேல யூஸ் பண்ணாதீங்க. புது பிஏவோட ப்ராஸ்பெக்ட் மேல யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கு எல்லாம் வந்து அந்த பேசிக் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணணும். இதுல நீங்க லேர்ன் பண்ற மெத்தட் எல்லாமே உங்களோட பர்சனல் ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு மேல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேற ஆளுங்க மேல யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே, சோ பேசிக்கலி அதுதான். ஐ எம் வெரி எக்ஸைட்டட். உங்களுக்கு உள்ள இந்த 30 நாள்ல நடக்க போற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். எனக்கு தெரியும் எல்லாருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சேலஞ்சில் சக்சஸ்ஃபுல் ஆக முடியும்ன்றது எனக்கு தெரியும். அது உங்களுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் அது. ஓகே, எல்லாருக்குமே அந்த கண்டிப்பா அந்த 10 டிரெக்ட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, சோ அது முடியுமா இல்லையான்றத யோசிச்சு உங்க கான்ஃபிடன்ஸை கீழே போடாதீங்க. லேர்ன் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தப்பு தான் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு 1-2 வீக்ஸ்ல கண்டிப்பா தப்பு தான் வரும், பிரச்சனையே இல்லை. அப்படிதான் நாம லேர்ன் பண்ணுவோம் இது. ஓகே, அந்த ஆளு இதுல உங்களுக்கு ஒரு இதை லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி போகும்போது லாஸ்ட் ஒரு 1 வீக்ல நீங்க இதுல பண்ண போற ரிசல்ட் வந்து கம்ப்ளீட்லி உங்க மைண்டே ப்ளோ பண்ற மாதிரியா இருக்கும். ஓகே, பட் அதுக்கு அந்த ரிசல்ட் எடுக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ்ல நீங்க போடுற எல்லா ஸ்டெப்பும் இம்ப்ளிமெண்டேஷன் லேர்னிங் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அது பண்ணாம லாஸ்ட் வீக்ல ஒண்ணுமே நடக்காது. ஓகே, சோ நானும் உங்களோட அப்ளைன்ஸும் உங்க கூடயே இருக்கு இந்த 30 நாள் ஜேர்னில. நம்ம பிசினஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பிசினஸ். ஓகே, ரொம்ப சிம்பிள் பிசினஸ். சோ இதுல சக்சஸ் அடையிறதுக்கு நம்மள எல்லாருக்குமே முடியும். இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடும் இல்லை. ஓகே, நமக்குள்ள இருக்கிற அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் தான் இந்த பிசினஸை காம்ப்ளிகேட் ஆகி மாத்துறது. அப்போ அதுக்கு தேவையான டைரக்ஷன் கொண்டு வர்றதுக்கு
இருக்கிற எல்லா லிமிட்டிங் பிலீஃப்ஸையும் நாம இந்த 30 நாள்ல பிரேக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டீம் டெவலப் பண்றதுல இருக்கிற லிமிட்டிங் பிலீஃப்ஸும் அந்த மெத்தட்ஸும் அது எல்லாம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க இது அச்சீவ் பண்ண ஆளுங்க தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதுல நான் உங்களை ட்ரெயின் பண்ணுவேன். ஓகே, சோ இந்த 3 வருஷத்துல உங்களுக்கு தேவையான எல்லா லிமிட்டிங் பிலீஃப்ஸ் உங்களை பிடிச்சிருக்கிற பிரேக் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நானும் உங்க அப்ளைன்ஸ் உங்க கூட இருந்து நாம அந்த கோலை அச்சீவ் பண்ண போறோம். ஸோ ஐ எம் எக்ஸைட்டட். I wish you all the best. Okay, and உங்களுக்கு ஒரு என்னோட ஒரு கேரண்டி என்னன்னா இந்த 30 days நீங்க கண்டிப்பா மறக்க மாட்டீங்க. ஓகே, இது அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்டிங் 30 நாளா இருக்கும் உங்க லைஃப்ல. அது கண்டிப்பா நியர் ஃபியூச்சர்ல நீங்க மறக்க மாட்டீங்க. ஸோ வெல்கம் யூ ஆல் ஒன்ஸ் அகேன் டு திஸ் 10 Directs in 30 Days challenge. I love you all. God bless you.